அண்ணி, இந்த மிஷின் இத்தனோண்டா இருக்குன்னு சாதாரணமாக எடை போடுறாதீங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி 2 கிலோமீட்டர் ரேடியஸில் ஆவி எங்கே இருந்தாலும் அழகாக கேட்ச் பண்ணி பீப் சவுண்ட் கொடுத்துருக்கேன். நானும் 1 மணி நேரமா இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். குழந்தைங்க பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி இந்த மெஷினை வச்சு நீ விளையாடிக்கிட்டு இருக்க. எப்ப ஆரம்பிக்க போற? ரெடி அண்ணி. அண்ணி, 1 நிமிஷம். இந்த உலகமே என்னை அரமெண்டல்னு சொன்னது கூட மனசில் வச்சுக்காம என்னை ஒரு சயின்டிஸ்டாக மதித்து எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து டார்வின், தாமஸ் ஆல்வா எடிசன், மேரி கியூரி இவங்களுக்கு ஈக்குவலாக என்னை லிஃப்ட் பண்ணி ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. உங்களுக்கு திவ்யானி ஆவியை பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. என்ன ஆசீர்வாதம் சந்துரு, எனக்கு டைம் இல்லை. சயின்டிஸ்டுக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அண்ணி. கமான், லெட்ஸ் கோ. எங்க சந்துரு? காணாம போச்சு நீ. என்னாச்சு? நாம இது மாதிரி தேடுறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆவி எங்கேயோ பதுங்கிடுச்சு அண்ணி. சந்துரு, டோன்ட் இரிட்டேட் மீ. அண்ணி, டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி. இன்னும் 2 டேஸ்ல அந்த ஆவியை நான் கண்டிப்பா பிடிக்கிறேன். அன்னிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சேன். இப்படி சொதப்பிருச்சே. திவ்யானி, உங்களை பிடிக்கிறதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா?